ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பூண்டு எடுத்து இப்போ தோல் நீக்கலை, நான் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுருவேன். ஒரு 50 கிராமு இஞ்சி, இதெல்லாம் அரிஞ்சிக்குவோம். தேங்காய் 2 மூடி, பெரிய தக்காளி 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 2 அரிஞ்சிக்குவோம். இது நொண்டி இதையும் அரிஞ்சு வச்சுக்குவோம். இது எல்லாமே இதில் கொட்டி அரைச்சிக்குவோம். போட்டுக்குவோம், இப்போ அரைச்சிக்குவோம். சீரகம் போட்டுக்குவோம். இது போட்டோம்னா ஜீரணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். சீரகம் போட்டோம்னா இந்த பேஸ்ட்டு வந்த பிறகு தக்காளி கொட்டி அரைச்சிக்குவோம். நம்ம பெரிய தலைக்கறி ஏற்றணுன்ட்டோம், அதனால தான் இதெல்லாம் போட்டு இவ்வளோ அரைச்சிக்கணும். இப்போ இதையும் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபைன் பேஸ்ட் ஆக்கியாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். நீங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இது மாதிரி அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக நம்ம இந்த தேங்காய் மட்டும் கொட்டி அரைச்சிக்கணும், வேறு எதுவுமே போட தேவையில்ல. இது மட்டும் போட்டு கொட்டி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அலசி வச்சுக்கணும். பூண்டு தட்டிக்குவோம். ரெண்டாக தட்டிக்கணும். கேஸ் பற்ற வச்சுருக்கோம். ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் செய்ய தேவையான பொருட்கள்: தலைக்கறி ஒரு பெரிய, இது ஒரு 1.25 கிலோ கிட்டே இருக்கும். பூண்டு 1 2 தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் பாதி சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாம் நான் போட்டதெல்லாம் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் மட்டும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டில் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இறக்கும்போது ஊற்றி இறக்கணும். எண்ணெய் ஊற்றி 200 கிராம் கிட்ட எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். தட்டி வச்ச வெங்காயம் பூண்டு போட்டு தட்டி வச்சது, மிளகா, வெங்காயம் அரிஞ்சு வச்சது, வேப்பிலை போட்டு ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு ஊற்றிக்குவோம். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் பொடி, வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக போட்டால் நல்லாயிருக்கும். இது மிளகா
மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் அரைச்சது. இது பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு கறிக்குமே மசாலா மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம எதுவுமே போட தேவையில்லை இனிமேல். அதுக்கு தனித்தனியாக எண்ணெய் தனியாக, அந்த மசாலா தனியாக, அது பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி பிரிஞ்சு வரணும். வந்த பிறகு நம்ம கறி போட்டுருவோம். இப்போவே கம்மன் வாசனை வருது. வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு. இந்த கறி எடுத்து போட்டுப்போம். தலைக்கறி, ஆட்டு தலைக்கறி. சிம்மில் வச்சுக்கணும். நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு கம்மியாகவே போடுங்க, அதிகமாக போட்டுட்டாக்கா சாப்பிடவே முடியாது. கம்மியாக இருந்தாலும் போடுங்க. இப்போது இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும். இது ஒரு 5 விசில் விட்டோம்னா இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும். அப்போது இறக்கும்போது இந்த தேங்காவை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும். கொத்தமல்லி போட்டுடணும். லெமன் டேஸ்ட்டுக்காக இது நம்ம கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், பிரிஞ்சு விட்டுடணும். இப்போ மூடி போட்டு ஒரு 6-7 விசில் கூட விடலாம். இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 6 விசிலாவது விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எவ்வளோ வச்சோம், இப்போ எவ்வளோ தண்ணி ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. இவ்வளோ இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம், இந்த அளவு சுண்டிருக்கு. இப்போது இந்த கறியெல்லாம், அந்த தலைக்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல வெறும் தேங்காய் மட்டும், இதை அதில் ஊற்றிக்குவோம். கொத்தமல்லி போட்டுக்குவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இந்த மட்டன் மசாலா போட்டுக்குவோம். இப்போ பாதி ஏற்கனவே போட்டுவிட்டோம், பாதி இருக்குது, இவ்வளோ போட்டுக்குவோம். இன்னும் கம்மியாக போடக்கூடாது. அதுதான் இது கொதித்து நம்ம இறக்கிறதுக்கு சரியாக போயிடும். ஃப்ரெண்ட் 10 நிமிஷம் கொதிச்சிச்சு.
குழம்பு கரெக்டாக ஆயிடுச்சு. இவ்வளோ குழம்பு இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், திட்டமாக இருக்குது குழம்பு. தலைக்கறி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். சுட சுட என்னது தலைக்கறி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் என்னோட வீடியோவை அனுப்பிவிடுங்க. கொத்தமல்லி மட்டும் தாராளமாக போடுங்க. அப்போ தான் அந்த நெய் கவுச்சி இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.